மாமி ஆதரிக்க வேண்டும் மாமி. ஆமா அப்படி அண்டைன்னா அதாவது ஒரு ஒரு இடத்துல அண்டை அணுகலமா இருக்குது அண்டை. அப்படி இப்ப சொல்றாங்க அந்த அந்த உறவு இல்லையா, சொந்த இல்லையா, அந்த இல்லையா, அண்டை இல்லையா, ஒண்டை இல்லையா. இப்ப வந்து என்ன ஆதரிக்கணும்னா எப்படி ஆதரிக்க முடியும்? மாமி எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவன் சொல்லுவான். மாமி சிந்தை என் கண்ணிருக்கல்ல ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் மாமி. என் மனம் நோவுக்கல்ல ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் மாமி. சிந்தை மாமி மாமி நூறு பிள்ளையோ கேட்டாயே என் மாமியே. தனைப்பார் ஒரு பெண்ணாயோ கேட்டாயே என் மாமியே. என்னுடைய தாயார் இடையில நான் அமர்றேன். யாரா 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 நான் ஏறி போச்சேன். குத்துசாமா குத்துசாமா அம்மா அண்ணாவை அவமதித்து சிரித்தவளை சீர்குலைக்க வேண்டும் என்று சபைக்கு இழுத்துவார் சொன்னார் அண்ணா. நான் இழுத்து வந்தேன். குறுக்கிட்டு அவளுக்கு என்ன நீங்க ஆதாரம்
அவர் வந்து என் நிலத்திலே அண்டையிலே வந்து ஆதரவா கேட்கிறார். அவர் ஆதரவு கேட்டாலும் நான் வெறுமனை இருப்பேனா? அன்றைய தினம் உங்கள் அனைவரும் அவமதித்தால் அதனால் அவளை வெறுக்கி வெடுக்கி மதித்தாள் ஏன் நாரி எங்கே ஐவரிப சாதி எங்கே நாரி எங்கே ஐவரிப சாதி எங்கே நாரி எங்கே ஐவரிப சாதி எங்கே ஒரு வழக்கு ஒருத்தி கிடையாது. ஆமா அப்படிப்பட்ட ஜாதியை சேர்ந்த இவள் இவன் என்ன செய்த அண்ணனை கண்டு ஒரு காலத்தில் என் அண்ணனை கண்டு அண்ணனை கண்டு சிரிக்கலாமா? சிரிக்க கூடாதுங்க. ஒரு ராஜாவை பார்த்து எப்படி சிரிக்கலாம்? காம கடல். ஆமா, கடல்ல முத்து போட்டா எப்படி இருக்குமோ அத போல முத்துக்கு சமம்னு வாசி இருக்கிறார். இந்த முத்து முத்து எப்படிப்பட்டவர்? எப்படி பாண்டாவாரிக்காக நெருப்பில் உதித்தவள் தோமானி தோமாத என்று தெரிவித்தவள் நெருப்பிலே பிறந்து ஐவரை மணந்து இந்த உலகிலே வாழப்பட்டவள். இன்னொருக்கு வாழ்க்கை இனிமே கிடையாது. ஆமா அம்மா காலடா வாடா அம்மா அவளை அவைக்கு கொண்டு போறேன். சபையோர்களை இந்த மகாபாரதத்தில் என்னடா தினந்தோறும் இந்த அட்சய பாத்திரம் கொடுக்குறாங்களேன்னு இங்க சந்தேகம். பாண்டவர் இவ்வளவு நாளாக நாட்டு ஆண்டவர். இனி முதல் கொண்டு இன்னிலிருந்து காடு போறாங்க. காடு போனா என்ன சாப்பிட்டு படிக்கிறது? காய்கறிகள் தான். காய்கறி மட்டுமல்ல, பாண்டவர் மட்டும் போல. ஆமா, 12,000 பிராமணர்களும் பின்பற்றியே போறாங்க. யாருக்கு? பாண்டவரோடு. ஆமா, பார்த்தாரா தர்மராஜா? நம்மை பார்த்து பிராமணர் வராங்களே, நாமாவது காய்கறி புசிக்கலாம். பிராமணர் எப்படி சாப்பிடுவாங்க? மனவேதனை இருந்தார். சூரிய பகவான் உதயமாகின்றார். அந்த சூரிய பகவான் கொடுத்த இந்த அட்சய பாத்திரம். ஆமா, இந்த அட்சய பாத்திரத்தை திரௌபதி அம்மா தானமான முடித்து இலைய வெட்டித்து இப்படி கவித்தால் பண்டு பிரகாரத்தோடு ஒருவேளை சாப்பாடு வரும். அந்த சாப்பாட்டு கலசம் தான் இந்த அட்சய பாத்திரம் நான் கொடுக்கிறேன். ஆமாங்க, இதை உங்களால் என்று பொற்காசலை கொடுத்தால் இதை வைத்து வருட தவறாமல் நாங்க புரட்டாசி மாசம் 5ஆம் சனிக்கிழமை கழித்து திருப்பதி கொண்டு போய் இது செலுத்துவோம். ஆமாங்க, இது மட்டுமல்ல, தினத்தோறும் எண்ணெய் கொடுக்குறோன்றாங்க. ஆமா, இந்த எண்ணெய் மீந்து போச்சுன்னா தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எங்க குழுவில ஏன் போச்சு. அந்த காசை எடுத்து போய் கொடுத்துரும். அது காலிக்க கிடைக்காதுன்னா செலுத்து உண்மை.
சபையார்களே எப்படி என்றால் இந்த அச்சமாத்திரத்தை இது அம்மாவோட பண்றோம் சபையார்களே எப்படி என்றால்